இன்றைக்கி நம்ம சேனல் காயில் சமையல் பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது ஃபேமிலியோடு போன ஒரு அருமையான டூர் vlog தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சம்மர் ஹாலிடேஸில் குழந்தைங்க எல்லாருமே லீவில் இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா இடமும் பயங்கர ஹாட்டாக இருக்குது. ஸோ கூலான பிளேஸ்க்கு போகலாம் அப்படின்ட்டு கொடைக்கானல் வந்திருக்கோம். எப்போதுமே வருஷத்துக்கு 2 முறையாவது சம்மர் ஹாலிடேஸில் அல்லது இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொஞ்சம் நிறைய நாள் லீவ் இருந்துச்சுன்னா மொத்தமாக சேர்ந்து ஃபேமிலி ட்ரிப்பாக ஒரு வேனில் ஒரு 20-25 பேர்கிட்ட ஒன்றா சேர்ந்து வருவோம். ஸோ அந்த மாதிரியான ட்ரிப் நாங்கள் நிறைய போயிருக்கோம். அதை பார்க்காதவங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். கொடைக்கானலில் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு கூலான இடம், நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரியான ட்ரிப் போகலாம். ஸோ இது 2வது டைம் நாங்கள் ஃபேமிலியோடு ஒன்றா வந்திருக்கோம். ஸோ எங்கே தங்கியிருக்கோம் என்ன ஏதுன்றதை அடுத்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி கொடைக்கானலில் 3வது நாள் நாங்கள் இருக்கிறோம். சுற்றி கொடைக்கானலில் பொறுத்த வரைக்கும் அந்த லேக் ஏரியாவை சுற்றியே நம்ம நிறைய இடத்த பார்க்கலாம். அதே மாதிரி கொஞ்சம் ஒரு 30-32 கிலோமீட்டர் நீங்கள் தள்ளி போனீங்க அப்படின்னா செம வியூ பாயிண்ட் இருக்குது. அந்த ஊருக்கு தான் நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம். நீங்கள் போகிற வழியிலே அந்த வியூ பாயிண்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும். மே, ஜூன், ஜூலை இங்கே வந்து பயங்கர கூட்டமாக தான் இருக்குது. ஸோ நாங்கள் போன நேரமும் பயங்கர டிராஃபிக்காக தான் இருந்துச்சு. ஸோ 2 நாள் கொடைக்கானலில் சுற்றிக்கிட்டு இருந்தோம். ஆனால் டிராஃபிக் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால நிறைய இடத்த வியூ பண்ணவும் முடியல. அதே மாதிரி மழையும் அப்பப்போ பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. அது மழையும் வந்து ரொம்ப கண்டினியூஸாக பெஞ்சிகிட்ருக்குன்னுலாம் சொல்ல முடியாது. ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம் அப்படின்னா விட்டுடுது. ஸோ நின்று பார்க்க முடியுது. இது வந்து வியூ பாயிண்ட் பார்க்கணும் அப்படின்றதுனால நாங்கள் வந்து கொஞ்சம் தூரமாக 32 கிலோமீட்டர் தள்ளி வந்திருக்கோம். இதுலேயும் வந்து எப்படின்னா குணா கேவ் போகிற வரைக்கும் நமக்கு கொஞ்சம் டிராஃபிக் இருக்குது. அதுக்கு மேலே போயிட்டிங்கன்னா ஃப்ரீயாக இருக்குது. இயற்கையை ரசிக்கணும் அப்படின்னா இந்த இடத்த மிஸ் பண்ணாமல் கரெக்டாக போய் பார்க்கணும். ஸோ அந்த அளவுக்கு அருமையான பிளேஸு, மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு நாள் இங்கே வந்து கரெக்டாக ஸ்பெண்ட் பண்ணலாம். நம்ம பனி மூட்டத்தோடு நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஏர்லி மார்னிங் நீங்கள் கிளம்பிடுங்க. ஒரு 6:30-7 மணி கிளம்பிட்டிங்க அப்படின்னா டிராஃபிக் கொஞ்சம் இல்லை அப்படின்னா ஒரு 1-1.5 மணி நேரத்தில் நம்ம அங்கே ரீச் ஆகிடலாம். இல்லைன்னா ரொம்ப டிராஃபிக் அதிகமாகிடுச்சுன்னா 2-2.5 மணி நேரம் கூட உங்களுக்கு எடுக்கும். ஆனால் அந்த இடத்துல ஃபுல்லாக நீங்கள் டிராஃபிக்கில் நிற்கிற ஒரு ஃபீலிங்கே வராது. சுற்றி வர போகிற எல்லா இடமுமே வந்து உங்களுக்கு கண்களுக்கு விருந்தாக இருக்கக்கூடிய இடமா தான் இருக்கும். போகிற வழியிலேயே உங்களுக்கு பூம்பாறைன்ற ஊரும் இருக்குது. ஸோ அங்கே வந்து நீங்கள் பழனி வியூ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு போகும்போது கொஞ்சம் ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது. மேகமும் நல்ல கிளியராகவே இருந்துச்சு. ஆனால் நம்ம என்ன பண்ணோம், மன்னவனூர் போயிட்டு கீழே இறங்கும்போது பூம்பாறை வியூஸ் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் எங்களுக்கு வரும்போது ஃபுல்லாக மூடி இருந்துச்சு மேகம். அதனால் எங்களால் பார்க்க முடியல. ஸோ நீங்கள் மேலே ஏறும்போதே உங்களுக்கு கிளியராக இருந்துச்சு, வியூ பாயிண்ட் கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் இறங்கி நின்று பார்த்துட்டு வரலாம். மன்னவனூர் டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு நாங்கள் வந்துட்டோம். இதுக்குள்ளே என்ட்ராகிறதுக்கு நம்ம டிக்கெட் கொஞ்சம் எடுக்கணும். அது அடல்ட்ஸ்க்கு இவ்வளோ, சில்ட்ரன்ஸ்க்கு இவ்வளோ, அப்புறம் கேமராவுக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா இந்த ரேட்டு. அங்கேயே வந்து படகு சவாரி, பரிசல் சவாரி, அப்புறம் குதிரை சவாரி, இது எல்லாமே இருக்குது. ட்ரக்கிங் போகிறவங்களும் இங்கே வந்து போய்க்கலாம். ஸோ இங்கே டிக்கெட் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு நீங்கள் உள்ளே என்ட்ரன்ஸ் டிக்கெட் மட்டும் எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டீங்கன்னா அங்கே போய் கூட நம்ம படகு சவாரிக்கெல்லாம் எடுத்துக்கலாம். நாங்கள் உள்ளே என்ட்ராகும்போது பயங்கர மழை. என்னடா பார்க்க போகிறோம், இவ்வளோ தூரம் 30 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கோம், எதையும் மிஸ் பண்ணிவிடுவோமோ, இப்படி வேஸ்ட் ஆகிடுச்சேன்ட்டு நாங்கள் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனால் வெதர் காஸ்ட் பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு 3 மணிக்கிட்ட மழை விட்டுடும் அப்படின்னு போட்டு இருந்துச்சு. ஸோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். கொடைக்கானல் போகும்போதோ அல்லது நீங்கள் எந்த ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் போகிறதா இருந்தால் மலை ஏற போகிறீங்க அப்படின்னா சாதாரண செப்பலை விட ஷூவோ அல்லது ட்ரெக்கிங் ஷூ அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்க. நடக்கும்போது நமக்கு வழி தெரியாமல் இருக்கும். அதே மாதிரி ரெயின் கோட், கொடை இதெல்லாமே கையில் எடுத்து வச்சிங்க. ஏன்னா அப்பப்போ மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. இப்படியே ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து போயிட்டே இருந்தோம்னா நம்ம கண்ணுக்கு அந்த இயற்கை காட்சி தெரியுது. இது ஷூட்டிங் ஸ்பாட், நிறைய படம் இங்கே எடுத்திருக்காங்க. ஸோ அந்த வியூ பாயிண்ட்டை இப்போ நீங்கள் கொஞ்சம் அமைதியாக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அருமையாக இருக்கும். மழை ரொம்ப அதிகமாக பெஞ்சிக்கிட்டு இருந்ததுனால அங்கே ஒரு நிழல் கூட இருந்துச்சு. அங்கே போய் நின்றுக்கிட்டோம். அங்கேருந்து எடுத்த வியூஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க.
அருமையான இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்த சூஸ் பண்ணி போகலாம். அதே அமைதியாக இருக்கணும் அப்படின்னாலும் இந்த இடத்துக்கு நீங்கள் போகலாம். நாங்கள் வந்து ஒரு 1:45 2 மணிக்குள்ளே இங்கே என்ட்ரு ஆகிட்டோம். ஆனால் மழை விட்ட மாதிரி இல்லை. 3 மணி ஆற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம். பயங்கர மழையாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துக்குள்ளேயே சுற்றி இருந்தோம். ஏன்னா இங்கே வந்து பரிசலில் ஏறி போகணுன்ற ஆசைப்பட்டு வந்தோம். ஆனால் வியூ பாயிண்ட் செமையாக கிடச்சிச்சு. நின்று பார்க்கலாம், ஃபோட்டோஸ் நிறையா எடுக்கலாம். இன்னும் வெயில் அடிச்சிச்சுன்னா இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். இங்கேயே 1 மணி நேரத்துக்கிட்ட வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட ஆயிடுச்சு நமக்கும் டைமு. இப்போ மழை விடுற மாதிரி இல்லை, சீக்கிரம் கீழே இறங்கணும் அப்படின்றதுனால இந்த இதிலையே பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு நின்றுக்கிட்டு இருந்தோம். ஆனால் சொன்ன மாதிரி வெதர் காஸ்ட்டில் ஒரு 3 மணி ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக மழை விடுற மாதிரி இருந்துச்சு. அப்படி தான் நமக்கு வந்து ஒரு திருப்தியாகவே இருந்தது. பாருங்கள், ஒரு ½ அன் ஹவருக்கு முன்னாடி எப்படி மழையில் நின்றுக்கிட்டு இருந்தோம், அரை மணி நேரம் கழித்து அப்படியே நல்ல மேகம் கிளியர் ஆகிடுச்சு. மழை பெஞ்சிகிட்டு இருக்கும்போது பரிசல் சவாரியோ அந்த குதிரை சவாரி எதுவுமே கிடையாது. ஸோ மழை விட்டதுக்கப்புறம் அங்கேயே உடனே டோக்கன் புக் பண்ணிவிட்டு நம்ம ஏறிக்கலாம். லேக் வியூவை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடைக்கானலில் படகு சவாரி பண்ணியிருக்கோம். ஆனால் இங்கே வந்து பரிசலில் நம்ம சவாரி பண்ணுறது ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. படகில் ஏறும்போது நமக்கு லைஃப் ஜாக்கெட் கொடுக்குறாங்க. ஆனால் கொஞ்சம் கவனமாக போங்க, ஏன்னா அந்த இடத்துல ரொம்ப ஸ்லிப்பரியாக இருந்துச்சு. சேராக இருக்கிறதுனால நமக்கு வலிக்கு விட்டுடுது. கவனமாக குழந்தைங்கள பிடிச்சிங்க. பரிசல் சவாரி ஃபேமிலியோடு போகிறதுக்கும் இப்போ சிங்கிளாவோ அல்லது டபுளாக போகணும் அப்படின்னா இந்த மாதிரி தொடுப்பு போட்டு நம்மளாவே போகலாம். ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸ் அருமையாக இருந்துச்சு. இப்போது பரிசலில் போகும்போது நடுவில் ஒரு வியூ வரும்போது நமக்கு அப்படியே படகுல வச்சு சுற்றி நல்லா ரவுண்ட் அடிக்கிறாங்க. தலை தான் சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க, நாங்களும் நல்லா என்ஜாய் பண்ணோம். வெதர் அப்படியே நல்லாவே மாறிடுச்சு. இந்த பரிசலில் கட்டாயமாக போய் பாருங்கள். அங்கே வியூ பாயிண்ட் ரொம்பவே அருமையாக இருக்குது. அதே மாதிரி இப்போ தான் வந்து ஜிப்லைன் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த சைட்லேருந்து அந்த சைடு வரைக்கும் ஜிப்லைனில் போகலாம். மேலே ஒரு கம்பி மாதிரி தெரியுது பாருங்கள். இது நாங்கள் படகுல அந்த சுற்றிட்டு இருக்கும்போது கிராஸ் பண்ணிட்டாங்க. அதனால் என்னால் உடனேயும் கிளியராக எடுக்க முடியல. ஒரு 10 நிமிஷம் அப்படியே இந்த ஏரியா சுற்றி காமிக்கிறாங்க. நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கிறோமோ இல்லையோ அந்த இடத்த நிச்சயமாக ரசித்து பார்க்கணும். கண்ணால் பார்க்கும்போது அதோட அழகு வந்து இன்னுமே அதிகமாக நமக்கு கிடைக்கும். பரிசலில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த குதிரை சவாரி செய்கிறதுனாலும் செஞ்சுக்கலாம். இது வந்து நமக்கு டைம் ஆச்சு அப்படின்றதுனால குதிரை சவாரி ஏறல. ஆனால் ரொம்ப சின்ன இடத்துலையே ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தாங்க. மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது மேலேருந்து ஒரு சின்ன ஒரு ரூம் மாதிரி இருக்குது. அதுக்கு மேலே போய் நம்ம வீடியோஸ் எடுக்கிறதுக்கு, ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கு ரொம்பவே அருமையாக இருந்தது. கொடைக்கானல் போயிட்டு நம்ம கீழேயே சுத்தாமல் கொஞ்சம் மேலே ஏறி 30 கிலோமீட்டர் தள்ளி வந்தோம் அப்படின்னா இந்த அருமையான பாயிண்ட்டை நம்ம மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு வரணும். மலை ஏறுற பகுதி கூட நமக்கு சேஃபாக தான் இருக்குது, பயம்லாம் எதுவுமே இல்லை. அதே மாதிரி கொஞ்சம் மழை பெஞ்சிக்கிட்டு இருந்தாலும் வெயிட் பண்ணி அந்த வெயில் வந்துடுது. அதை வெயிட் பண்ணி நம்ம பார்த்துட்டு போனோம் அப்படின்னா இந்த இடம் ரொம்பவே ஒர்த்தான பிளேஸு. இந்த பில்டிங் வந்து பிளாஸ்டிக் பாட்டிலால் செஞ்சுருக்காங்க. அது ஓப்பனாக இல்லை, க்ளோஸ்டாக இருக்குது. ஸோ அதையும் பார்த்துட்டோம். இங்கே ரெஸ்ட் ரூம் போகலாம். அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு எல்லா இடமும் இருக்குது. ஏரியா நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு நாள் போதுமானது. நைட்டு ஸ்டே பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டென்ட் போட்டு கூட ஸ்டே பண்ணிக்கலாம். அதுக்கு பெர்மிஷன் வாங்கி நம்ம டென்ட் போட்டு இங்கே இருக்கலாம். இங்கேயே சின்ன சின்ன ஹோட்டல்ஸும் இருக்குது. இதை நெட்டில் நீங்கள் பார்த்துட்டு ஆல்ரெடி புக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தங்குறது சேஃபாக இருக்கும். அல்லது நான் வந்து கொடைக்கானல்லே ரூம் போட்டுக்கிறேன், இங்கே வந்து பார்க்கலாம் அப்படின்னா ஏர்லி மார்னிங் நீங்கள் சீக்கிரமாக கிளம்பிடுங்க. அங்கேருந்து வர்றதுக்கு எப்படின்னு நமக்கு ஒரு 2 hours எடுக்குது. இங்கே வந்து ஒரு நாள் ஃபுல்லாகவே ஸ்டே பண்ணிக்கலாம். இந்த இடத்த பார்க்குறதுக்கு எப்படியும் ஒரு ½ day ஆகும். அதுக்கப்புறம் இங்கேருந்து பக்கத்தில் தாங்க இருக்குது, முயல் பண்ணையும் இருக்குது, செம்மறியாட்டு பண்ணையும் இருக்குது. நாங்கள் அதிகமாக மழை பெஞ்சிக்கிட்டு இருந்ததுனால அங்கே போகிறதுக்கு டைம் இல்லை. ஆனால் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா மிஸ் பண்ணாமல் இந்த இடத்தையும் பார்த்துட்டு வாங்க.
இந்த மலை கிராமத்தையே நீங்கள் சுற்றி பார்க்கலாம். வியூ பாயிண்ட் ரொம்பவே நல்லாயிருக்கு. இவங்க செய்யக்கூடிய விவசாயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு, பூண்டு, கேரட், பீன்ஸ் இதெல்லாம் பயிரிடுறாங்க. ஸோ இந்த வகையில் நம்ம சுற்றி பார்த்துக்கிட்டே வந்தாலே உங்களுக்கே தெரியும் அந்த இடத்த. இந்த வியூ பாயிண்ட் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. கீழே இறங்கி வந்துட்ருக்கோம். இறங்கும்போதே உங்களுக்கு வியூ பாயிண்ட் ரொம்ப அருமையாக இருக்குது. ஸோ அந்த சைட்லேயும் சரி இந்த சைட்லேயும் சரி 2 பக்கமும் பார்க்குறதுக்கு ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக நின்று ரசிக்கக்கூடிய இடமா இருக்குது. இது நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலையில் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோடு நம்ம ட்ரிப் போகும்போது அது ஒரு தனி சுகந்தாங்க. பூம்பாறை கிராமத்தையும் நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ மேலேருந்து பார்க்கும்போது தெளிவாக தெரிஞ்சு, போக போக பயங்கர பனிமூட்டம், இன்னுமே தெரியல. இதுக்கு நடுவில் ஒரு குட்டியோண்டு ஒரு ஃபால்ஸ் இருக்குது. ஃபால்ஸுக்கு நாங்கள் வரும்போது கிட்டத்தட்ட 6 மணி ஆகிடுச்சு. வர வழியில் போகும்போது கொஞ்சம் கூட்டமாக இருந்தது. கீழே இறங்கும்போது அதில் ரஷ் இல்லை. குளிக்கலாம், ஆனால் ரொம்ப சேஃப்னுலாம் சொல்ல முடியல. குளிர் தாங்கிட்டு குளிக்கக்கூடியவங்க தாராளமாக இங்கே வந்து குளிச்சிக்கலாம். கொடைக்கானல் போகிறவங்க கட்டாயமாக இங்கே ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்பவே திருப்தியாக இருக்கும். ஒவ்வொரு முறையும் கொடைக்கானலில் கீழ்ப்பகுதியை மட்டும்தான் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ இந்த முறை நீங்கள் போனீங்க அப்படின்னா மேலே போய் அந்த மலைவாழ் பகுதியும் பார்த்துட்டு வாங்க. மணவனூர், பூம்பாறை இந்த மாதிரி குட்டி குட்டி மலைவாழ் பகுதிகள், கிராமங்கள் நிறையவே இருக்குது. ஸோ நின்று ரசித்து பார்த்துட்டு போகலாம். ட்ராவல்ஸ்லேயும் நீங்கள் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் அவங்க அழைச்சிட்டு போவாங்க. இது தனியாக காரில் நம்ம போனோம் அப்படின்னா எந்த இடத்துல வேணாலும் நின்று நம்ம ரசித்து பார்த்துட்டு போகலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல சந்திப்போம். நன்றி.